நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டது ஏன்? கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கொகைன், மெத்தபெட்டமைன், ஓஜி என்கிற கஞ்சா. எடுக்க வந்த போதைப் பொருட்கள். நடக்கும் தீவிர விசாரணை. போதைப் பொருளை கடத்துவது, தன் வசம் வைத்திருப்பது, உட்கொள்வது, மற்றவர்களுக்கு கொடுப்பது தண்டனைக்குரிய குற்றம். சென்னை பெருநகர காவல்துறை அறிவித்துள்ள அறிக்கை என்ன? நுங்கம்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட இரவு விடுதி ஒன்றில் மது அருந்த சென்ற 2 தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதாகவும், அது சம்பந்தமாக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 7 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், அதன் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு விசாரித்ததில் பிரதீப் குமார், கானா நாட்டை சேர்ந்த ஜான் பிரசாத் மற்றும் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து போதைப் பொருட்கள் வாங்கி பயன்படுத்தி நண்பர்களுக்கும் அதனை அளித்த ஸ்ரீ கிருஷ்ணா என்பவரும், போதைப் பொருட்கள் வாங்கி பயன்படுத்தி விற்பனை செய்யும் கெவின் என்பவரும் உரிய ஆதாரங்களுடன் கைது செய்யப்பட்டதாகவும், இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் பலர் தேடப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட ஜஸ்பீர் என்கிற கெவின் கைது செய்யப்பட்டு அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவரிடம் குறிப்பிட்ட அளவு கொகைன், மெத்தபெட்டமைன் என்கிற போதைப் பொருள், MDMA என்கிற போதைப் பொருள், ஓஜி கஞ்சா மற்றும் கஞ்சா, ஓசி பேப்பர், ஜிப்லாக் கவர் மற்றும் எடை போடும் இயந்திரம், லேப்டாப், செல்போன் மற்றும் பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், ஸ்ரீகிருஷ்ணா கெவின் என்பவரிடமிருந்து போதைப் பொருளை வாங்கி உட்கொள்ளும் பழக்கம் உடையவர். மேலும் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து அது சம்பந்தமாக கருத்து பரிமாற்றங்களிலும் அவர் ஈடுபட்டுள்ளார் என்றும், அது சம்பந்தமான வங்கி பரிவர்த்தனை, கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள், விசாரணை சாட்சியங்கள், தொழில்நுட்ப ஆதாரங்களின் அடிப்படையில் ஸ்ரீகிருஷ்ணா மற்றும் கெவின் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், தொடர்ந்து விசாரணை நடந்து வருவதாகவும் காவல்துறையினர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர்.